ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி மாக் ட்ரில், ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாக் ட்ரில் அப்படின்னு அரசாங்கம் அறிவித்தது. ஸோ அதை சீரியஸாக எடுக்காமல் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் காலையில் நியூஸை கேட்ட உடனே சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அது அப்போ தோணிச்சு, அவங்க சொல்லும்போதே சரி ஏதோ இந்தியா தாக்க போகுது போல் இருக்குது. ஸோ இங்கே மக்களை தயார்படுத்திட்டு டக்குன்னு அங்கே போய் தாக்க போகுதுன்னு நினச்சோம். அதே மாதிரியே காலையில் நியூஸும் வந்துடுச்சு. ஸோ 9 இடங்களில் இந்தியா தாக்கி இருக்குது. அந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. அதில் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. அது பிபிசி கவர் பண்ணுது. பிபிசி எப்போவுமே இந்தியாவுக்கு எதிராகத்தான் நியூஸ் வருது. எப்போவுமே அப்படி தானா அல்லது இப்போ தான் அப்படி இருக்குதான்னு தெரில. ஏன்னா இப்போ நிறைய இன்டர்நெட் சேனல்ஸ்லாம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி கூட ரேடியோவில் அந்த பிபிசியை விரும்பி கேட்போம். ஸோ இப்படி ஒரு பயஸ்டான ஒரு ரேடியோவையாக நம்ம இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. உலக அளவில் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு சேனலாக இருந்தது, இப்போ இப்படி இருக்குது. ஸோ அந்த பிபிசியில் காட்டுறாங்க அந்த இடத்துல பாகிஸ்தான்லே. ஆனால் எங்கன்னா அந்த ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. அது ஓய்வு பெற்ற மிலிட்ரி அதிகாரி மேஜர் மதன்குமார் அவர்களுடைய சேனலில் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. அந்த மசூதி உண்மையில் வெளியில் பார்க்குறதுக்கு மசூதி மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள தீவிரவாதிகளின் கூடாரமாக எல்லா வசதியும், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த மிலிட்ரி தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தேவையான அத்தனையும் இருக்குது. அதை இந்த பிபிசி கவர் பண்ணும்பொழுதே அங்கே ஸ்கூல் இருக்குது, இதெல்லாம் அவருமே சொன்னார். ஸ்கூல் இருக்குது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பயங்கரமான பாதுகாப்பு, உள்ளே போக முடியாத மாதிரி. ஸோ அங்கே எல்லோரும் கேட்குறாங்க, அது என்னப்பா மசூதியில் உள்ளேயே போக முடியாத மாதிரி ஒரு மசூதியா? ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கிரவுண்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மக்கள், டென்ஸ்லி பாப்புலேட்டட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏரியா. ஆனால் அங்கே இருக்கிற யாரையும் தாக்காமல் துல்லியமாக அந்த மசூதியை மட்டும் அடிச்சிருக்குது இந்தியா. ஸோ இந்த மாதிரி 9 இடத்துல அடிச்சிருக்குது. ஸோ அதில் பாகிஸ்தான்லேருந்தே ஒரு தீவிரவாதி, தன்னுடைய குடும்பத்தினர், தன்னுடைய சகோதரி உட்பட இறந்துருக்குறாங்க இந்த தாக்குதலில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 பெண் மிலிட்ரி அதிகாரிகள் தான் இன்றைக்கி டிவி நியூஸ் ஃபுல்லாக ரொம்ப வைரலாக இருக்கிறாங்க. அவங்க தான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கரெக்டாக ஒரு 25 நிமிடத்தில் இந்த தாக்குதல் எல்லாம் நள்ளிரவில் 1 மணி போல் நடந்திருக்குது. ஆனால் எந்த விதமான அந்த நம்ம சொன்னாலே அந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே எந்த சேதமுமே இல்லாமல் கரெக்டாக அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடத்தை மட்டும் துல்லியமாக போய் தாக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாகிஸ்தானை மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு உதவி செய்த சைனா, உதவி செய்வதற்கு காத்திருக்கிற துருக்கி, அவங்களுமே கூட உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது போன்ற நாடுகளுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆக்சுவலாக நேற்று எல்லா நேஷ்னல் நியூஸ் சேனல்லையுமே இந்த மாக் ட்ரில் பற்றி போடும்பொழுது ஏதோ போர் வந்துட்டா மாதிரியே ஒரு உணர்வு தான் இருந்தது. ஏன்னா எப்போவுமே ரேடியோ வச்சுருங்க, பேட்ரி பவர் போட்டது, அரசாங்கம் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதில் தான் கிடைக்கும், கொஞ்சம் காசு கையில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் உணவு ரெடியாக இருக்கட்டும், திடீர்னு வரும், இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு வெளிநாட்டிலேருந்து இட்டலியில் இருந்தெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்லாம் பேச வச்சாங்க. ஸோ சண்டை நடந்தால் அங்கே தானே நடக்கும், இங்கெல்லாமா வரும் அப்படின்ட்டு நம்ம அலட்சியமாக இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே பல தடவை குண்டு வெடிப்பு நிகழ்த்தி இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இப்போ கூட சமீபமாக வெடிச்சுது. ஸோ இதில் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்த தாக்குதலுக்கு இந்தியா பேர் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய டார்கெட்டே இந்திய பெண்களை விதவைகளாக ஆக்கிறதா இருந்தது. அந்த காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதல், கணவனை மட்டும் கொண்டுட்டு மனைவியை விட்டுட்டாங்க, போய் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு விதமான சைக்கோ மனோபாவம் பெரும்பாலும் இந்த மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு உலகம் ஃபுல்லாகவே ஐசிஸாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், அந்த ஒரு பயங்கரமான சைக்கோ மனநிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சுட்டா 1 செகண்டில் இறந்துடுவாங்க. ஆனால் நீ காலம் ஃபுல்லாக அழுவணும்,
அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள உயிரோட விடுறாங்க. ஸோ அவங்க என்னையும் கொன்னுடுங்கன்னு கெஞ்சுறாங்கன்னும் போது எவ்வளோ துக்கத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. ஸோ அதேமாதிரி ஐசிஸ் தீவிரவாதிகள் பார்த்திங்கன்னா இந்த பிபிசி அவங்க நிருபர்கள் இருக்கிறாங்களே, பெண் நிருபர்கள், அவங்கள அழைச்சிட்டு போய் நிர்வாணப்படுத்தி கொண்டானுங்க. இல்லையா, கொலை தான் பண்ணுறானுங்க. அதுக்கு எதுக்கு நிர்வாணம் பண்ணணும்? ஸோ அப்படி நிர்வாணப்படுத்தி கழுத்தை வெட்டி கொலை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சைக்கோ மனோபாவமும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்தியாவில் விதவை பெண்களுக்கு பொட்டு எடுத்துடுவாங்க இல்லையா. ஸோ அதோடைய நினைவாகவே சிந்தூர் அப்படின்னா பொட்டு, குங்குமம். ஸோ அந்த விதவை பெண்களுக்கு ஒரு அர்ப்பணமாகவே இந்த தாக்குதல் நடந்திருக்குது. ஸோ அதனால தான் இதை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சிந்தூர் பொட்டு வைக்கிறது ஹிந்து பெண்கள் தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ வைக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு. ஸோ அந்த பொட்டு வைக்கிறதுக்கான அர்த்தம் ஜென்ரலாக பக்தி மார்க்கத்தில் கணவன், ஏன்னா குறிப்பாக திருமணமான பெண்கள் பொட்டு இல்லாமல் இருக்கவே கூடாது, அதை அபசகுனமாக பார்ப்பாங்க. ஸோ ஒரு சுமங்கலித்தன்மையுடைய அடையாளம் பொட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அந்த பொட்டு வைக்கிறதுக்கு பின்னாடி திருமணமான பெண்கள் மட்டும் வைக்க மாட்டாங்க இல்லையா, திருமணம் ஆகாத பெண்களும் பொட்டு வைப்பாங்க. ஆனால் திருமணமான பெண்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பொட்டு வைப்பாங்க. இங்கேயே 2 பொட்டு வைப்பாங்க, இது இல்லாமல் இங்கே ஒரு பொட்டு வைப்பாங்க உச்சி வகுடில். ஸோ திருமணமானவர்கள் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குது. உண்மையிலே இங்கே இருக்கிறது நம்மளுடைய உயிர், அதை தான் ஹிந்தியில் ஆத்மான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆத்மா இருக்கிறதுடைய அடையாளம் இங்கே பொட்டு வைக்கிறோம். இதைவிட உயர்ந்தது, அப்படி உயர்ந்தவரோடு நான் இணைஞ்சிருக்கிறேன், அதாவது திருமணமானவர்கள். ஸோ கணவனுடைய நினைவாக மேலே ஒரு பொட்டு வைக்கிறாங்க. ஆனால் இறந்துட்டாங்க கணவன் அப்படின்னா இந்த பொட்டும் வைக்க மாட்டாங்க, இந்த பொட்டும் வைக்க மாட்டாங்க. கணவனே போன பிறகு நான் ஒரு நடைப்பிணமாக வாழறேன், அதனால தான் அவங்க வெள்ளை ட்ரெஸ் போடுறது, பிணத்துக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ அதனால் 2 பொட்டுமே வைக்கிறதில்ல, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்னா, மீனாட்சி திருக்கல்யாணம், அதில் அந்த ஃபங்க்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா சிவன் மீனாட்சிக்கு தாலி கட்டுற அந்த நேரத்தில் பக்தர்கள் பெண்கள் தங்களுடைய தாலியை அவுத்துட்டு வேறு ஒரு புது தாலியை அவங்களாகவோ அல்லது அவங்க கணவனை வைத்தோ கட்டிக்குவாங்க. அதே நேரத்தில் சிவன் பார்வதிக்கு தாலி கட்டுற அதே நேரத்தில் உண்மையிலே இது கடவுளை நான் கணவனாக ஏற்கிறேன் அப்படிங்கிறதுடைய அர்த்தம்தான் இங்கே பொட்டு வைக்கிறதும் சரி, தாலி கட்டுறதும் சரி. எப்படி அது அந்த தாலி புனிதமான உறவாகுது அப்படின்னா, கடவுளை கணவனாக ஏற்கும்போது தான். மனிதனை கணவனாக ஏற்கும்போது பெண்ணுடைய புனிதம் முதல்ல அழிஞ்சிடுது இல்லையா. அந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணை கெடுத்துட்டான் அப்படின்வாங்க, புனிதத்தை கெடுத்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிலாம் கிடையாது, கற்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்றதுனால தான் இன்றைக்கி நிறைய கள்ள தொடர்பு, அதனால் கொலை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ஸோ கடவுளோடு நமக்கு எப்போ திருமணம் நடக்குது? பெண்ணுக்கு கிடையாது. ஏன்னா கடவுள் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. நாம் கூட உண்மையில் ஆணும் பெண்ணும் கிடையாது. ஆண் உடலில் இருக்கிறதுனால நம்ம ஆணுன்னும், பெண் உடலில் இருந்தால் பெண்ணுன்னும் சொல்கிறோம். ஆனால் அந்த உடம்பு நாம் கிடையாது. அந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் தான் நாம், ஆத்மா தான் நாம். அந்த ஆத்மா ஆண் உடலிலும் பிறக்கும், அடுத்த ஜென்மமே பெண் உடலில் பிறக்கும், அடுத்தது ஆண் உடலில், இப்படி மாறி மாறி பிறக்கும். தொடர்ந்து 2 ஜென்மத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஆணாகவோ கண்டினியூஸாக பெண்ணாகவோ ஒரு ஆத்மா பிறவி எடுக்காது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ இந்த உலகம் ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருக்குது 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகும்போது தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வருது. சொர்க்கமாக இருக்கும்போது இதை இப்படின்னா என்னன்னே தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. திருமணம் நடக்கும், குழந்தை கூட பிறக்கும், காமத்தினால் கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவிற்கு அவங்க பரிசுத்தமாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கிறதுனால அவர்களை தெய்வம்னு இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம்.
அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல, மறுஜன்மம் எடுத்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழறாங்க. அடுத்த 2500 வருடம் அப்போ தான் இந்த பூமி நரகமாகிடுது. ஸோ இந்த பாவங்கள் எல்லாம் அதிகமாக ஒரு லெவலுக்கு மேலே தண்டனை கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் அழகு குறையுது, ஆரோக்கியம் குறையுது, செல்வம் குறையுது, இயற்கை சீற்றம் அதிகமாகுது, புது நோய் வருது, நாடுகளுக்கு இடையில் யுத்தம், இதெல்லாம் நம்ம செய்த பாவத்திற்கு தண்டனையாக கிடைக்குது. இப்போ இந்த நரகத்தின் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி அதாவது அடுத்த 2500 வருடம் நரகத்தின் கடைசி 100 வருடம் கடவுளே இந்த பூமிக்கு வரார். எங்கேருந்து? செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருந்து. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். குட்டி புள்ளியாக இருக்கிறதுலாம் ஆத்மாக்கள், இறைவனும் நம்மள மாதிரியே ஒரு குட்டி புள்ளி தான். தனியாக தெரியணும்னு பெருசாக வரைஞ்சிருக்கணுமே தவிர உண்மையிலே ஆத்மா மாதிரி அவரும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். ஒரே சைஸ் தான் இருப்பார், நம்மள மாதிரி தான் கடவுளும் இருப்பார். ஸோ அவர் கடைசி 100 வருடம் வரார். அது வரைக்கும் அவர் யார் உடலிலும் ஒருபோதும் பிறக்கிறது கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. அப்படின்னு அர்த்தம் அவருக்கென்று சொந்த உடல் கிடையாது. கடைசி 100 வருடம் கூட டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே வராரே தவிர குழந்தையாக பிறக்கலை. அப்போ எப்போவுமே ஜோதியாகவே இருக்கிறதுனால தான் அந்த ஜோதியின் நினைவாக லிங்க ரூபத்தில் சிவனை நாம் வழிபடுறோம். லிங்கம்னா சின்னம்னு அர்த்தம் ஹிந்தியில். சிவனுடைய நினைவு. சிவன் எப்படி இருக்கிறார்? நட்சத்திரமாக இருக்கார். அதோடைய நினைவாக முட்டை வடிவத்தில் நம்ம வச்சுருக்கிறோம். அது மேல் பாதி. கீழ்ப்பாதி என்னென்னா, கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வராருன்னு இல்லையா, அந்த வயோதிகருடைய வாய், அவர் வாய் வழியாக தான் சிவபெருமான் இந்த ஞானத்தை பேசுகிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்லப்படுறோம். அந்த பிரம்மாவின் வாய் தான் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி. அதனால்தான் அதை கோமுகி, அதாவது பசுவின் வாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்மாவுடைய வாயும் சிவனும் இணைந்த ரூபத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த பிரம்மா தான் நந்தியாக லிங்கத்தை பார்த்த மாதிரி உட்கார வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இறைவன் பிரம்மா உடலில் வந்து இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது பிரம்மாவும் தான் கேட்குறார். ஸோ அதனால் அவரும் கேட்குறாருன்றதை காட்டுறதுக்காக ஒரு மாடு மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் கடவுள் மாட்டு உடம்புல வந்து என்ன பண்ண போகிறார்? மனித உடலில் தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம் கொடுக்கிறார்? நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சி தான் காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து உங்களுடைய புத்தி யோசிக்கிற சக்தியை இழந்துடுச்சு. அதனால் சரியது தவறுதுன்னு உங்களால் பகுத்தறிய முடியலை. இப்போ உங்களை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். அவரை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கிற இடம் இருக்குது. ஸோ அதனால் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன காரியம் செய்தாலும் இந்த கவனம் மட்டும் குறையாமல் இருக்கணும். ஆனால் இந்த உடல்னு நினைச்சதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வருது. ஸோ அப்போ இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தாலும் வராட்டினாலும் எல்லார் வீட்லேயுமே இப்போ கஷ்டம்தான். பணத்தினால, நோயினால், பல பிரச்சனைகள் இல்லையா? ஏன்னா இது நரகம். இதிலேருந்து தப்பித்து சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா இந்த பூமி 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம், மீண்டும் சொர்க்கமாக மாறும். அதுக்காக வர்றது தான் உலக அழிவு. ஸோ அது எப்படியும் வரதான் போகுது. அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சு அங்கே போகணுன்னா சொர்க்கத்தின் குணத்தை இந்த நரகத்தின் இறுதியில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிற இந்த நேரத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாத பரிசுத்த நிலையை நீங்கள் அடையணுன்னா இறைவனை தவிர எதுவுமே உங்கள் மனதுக்குள்ளே போகக்கூடாது. இறைவனுடைய நினைவு கட்டாகாமல் இருக்கணும். இறைவனுடைய குணத்தை மட்டுமே நாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கணும். அது எப்படி சாத்தியம் இல்லையா? இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு வெறுப்பு வருது இல்லையா? அதுவும் பார்த்திங்கன்னா ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இனப்பிரச்சனை, இந்த மாதிரி வெறுப்பு வரும். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே நம்ம குடும்பத்திலேயே நமக்கு எதிராக துரோகம் செய்கிறவங்க, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு எதிராக நடந்துக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு வெறுப்பு வருது. அது கடவுள் சொல்கிறாரு, இது கலியுகம், அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ போக போகிறது சத்தியுக சொர்க்கம். அங்கே தான் நீ நினைக்கிற மாதிரி அன்பான அப்பா அம்மா, அன்பான கணவன் மனைவி, அன்பான குழந்தை, சுயநலமற்ற அன்புனா என்னென்னு அங்கே தான் பார்க்க முடியும். இங்கே பார்க்க முடியாது.
இங்கே எல்லாம் துரோகிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை நீ பார்த்தனா அவங்களுடைய குணம்தான் உனக்கு தூண்டப்படும். அதனால் அவங்கள பார்க்காத, என்னை மட்டும் பார், என்னை மட்டும் நினைவு செய், நான் சொல்வதை மட்டும் கேளுன்றார். இறைவன் சொல்கிறது தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இந்த வெறுப்பே உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்தில் யாருக்கும் வெறுப்பே இருக்காது. அது எப்படி சாத்தியம்? நமக்கு இவ்வளோ அநியாயம் நடந்து நம்ம எப்படி வெறுப்பு இல்லாமல் இருக்குது? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஒன்று, நான் உடம்பே கிடையாது, ஆத்மா ஜோதியாக இருக்கிறேன். என்னுடைய அப்பா சிவபரமாத்மா, அவரும் ஜோதியாக இருக்கிறேன். வேறு எதுவுமே என் இது கிடையாது. இப்போ சொர்க்கத்துக்கு போனால் இந்த உடலையும் விட்டுட்டு தான் நீங்கள் போக போகிறீங்க. இப்போ இங்கே இருக்கிற எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இன்னொன்று, பாவ புண்ணிய கணக்குன்னு இருக்குது. உங்களுடைய புண்ணிய கணக்கின் ஆதாரத்தில் தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே இருக்கும். புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடனே அது உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படும். புண்ணிய கணக்குன்றது ஒரு லீஸுக்கு வீடு எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த லீஸ் டைம் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. திடீர்னு துரோகியாக மாறும்போது உங்கள் புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு, பாவ கணக்கு வேலை காட்ட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், எதுவுமே இது இல்லைன்னு நினைங்க. புண்ணிய கணக்குக்கு வருது, அது முடியுது போகுது, கான்ட்ராக்ட் முடியுது போகுது, அவ்வளோதான். இப்போ எதுவுமே இது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சொத்து அபகரிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை. இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டாங்களே, கூட இருந்தவங்களே பண்ணிட்டாங்களே, பெற்றவங்களே பண்ணிட்டாங்களே, கூட பிறந்தவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த உடம்பே இது கிடையாது. அப்புறம் என்ன, உன்னை பெற்றவங்க, உன்னை கூட பிறந்தவங்க எதுவுமே கிடையாது. இது இல்லைன்னு ஒன்றே மனம் டக்குன்னு அமைதியாகும். இதுன்னு அதை நம்ம அறியாமல் அதை வளர்த்துடும். ஸோ கூட பிறந்தவங்களே இப்படி இருக்க அந்த உணர்வே இருக்கக்கூடாதுன்னும் போது ஏன் ஜாதி, ஏன் மதம், ஏன் இனம், என் மொழி, என் தேசம், இதுவும் உங்களுக்கு வலியை கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு மத கலவரம் வருது, ஒரு ஹிந்துவாக இருக்கிறீங்க, ஒரு முஸ்லீம் மூலமோ கிறிஸ்டின் மூலமோ ஏதோ ஒன்று தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் மூலமாக நடக்குதோ அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் ஒரு மதம் இந்துன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதனால் வரும். ஒரே செகண்ட் நான் இந்து கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதுமாதிரி ஒரு இந்துனால முஸ்லீமுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரே செகண்ட் நான் முஸ்லீமே கிடையாது, நான் எதுக்கு கவலை பண்ணணும்னு நினைங்க டக்கு. ஏன்னா வெறும் ஆத்மா, உடம்புக்கு தான் மதம்ல, நான் உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா, இறைவனுடைய நேரடி குழந்தை. சொர்க்கத்துக்கு போகணும். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் நரகத்தில் தான், அங்கே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற உணர்வில் இருக்கணும். ஸோ அதேமாதிரி சொத்து பிரச்சனைன்னா அது என்னதே கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே பாவம் தான். ஒருத்தர் அந்த காமத்துக்கு மயங்குறாங்கன்னா அவங்களுக்கு கோபமும் வரும், பற்றும் வரும், எல்லாமே வரும். அப்போ காமம் மிகப்பெரிய எதிரி. அதுலேருந்து எப்படி ஜெயிக்கணும்? இல்லை ஒரு அழகான ஆணோ பெண்ணோ வராங்க, இப்போ ஒரு அழகான பெண் வராங்க அப்படின்போது மனம் ஈர்க்கப்படுதுன்னா நான் ஆணே கிடையாது, நான் ஏன் ஈர்க்கப்படணும்? ஆணுன்னு நினச்சதுனால தான் ஈர்க்கப்படுறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். நான் வெறும் ஒளிப்புள்ளி தானே. இன்னொன்று, அவங்களே பெண்ணு கிடையாது, அது ஒரு ஆத்மா தானே அப்படின்னு ஆத்மாவில் கவனம் வைக்கணும். இல்லை நான் செக் பண்ண போனீங்கன்னா எனக்கு எவ்வளோ சக்தி வந்திருக்கு பார்ப்போம், அவங்க முகத்தை பார்த்து அல்லது உடம்பை பார்த்தும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுதானே டக்குன்னு விழுந்துருவீங்க. உடலை பார்க்குற அந்த பார்வை தான் இருக்கிறதுலே கீழான கேவலமான பார்வைன்ற. ஆத்மா சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர் சொல்கிறாங்க இல்லையா, உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும்போது உடலே ஒரு செகண்ட் நீங்கள் எரிச்சிட்டா மாதிரி. அதுதான் சிவபெருமான தியானத்தில் இருக்கும்போது மன்மதன் தியானத்தை கலைக்க வரும்போது டக்குன்னு அவர் நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்கிறார். நெற்றிக்கண்ணா ஞானம் என்கிற கண். என்ன ஞானம்? நான் ஆத்மா என்கிற ஞானம். உடல் கிடையாது, எதிர இருக்கிறவங்களும் ஆத்மா, உடம்பு கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது. இப்படி டக்கு இப்போ என்னென்னா இதை எரிக்கும் போது என்ன, அப்படியே மனம் அமைதி ஆகிடும். காமம் வந்தால் அமைதி போயிடும், கோபம் வந்தால் அமைதி போயிடும், பற்று வந்தால் அமைதி போயிடும், பேராசை அகங்காரம் வந்தால் அமைதி போயிடும். அப்போ அமைதியாக இருக்குன்னா ஒரே செகண்ட் நான் வெறும் ஒளிப்புள்ளி, எனக்கு யாரும் இல்லை, என்னுடையவர்கள் யாரும் இல்லை, என்னுடையது எதுவும் இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறேன். போகிற வழியில் காமம் இருக்கா கோபம் இருக்கான்னு ஒரு செக் போஸ்ட் இதெல்லாம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு வெறுப்பே வராது.
ஸோ ஒவ்வொருத்தரும் ஆத்ம சகோதரர்கள். இன்னொன்று வந்து இப்போ சமீபமாக ஒரு ஹிந்தி படம் வந்தது, அதில் அவுரங்கசீப் எப்படிலாம் இந்துக்களை கொலை பண்ணான், இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது. சமீபமாக ஈஷா யோகா சத்குரு கூட அவுரங்கசீப் வந்து கணவனை கொலை பண்ணிவிட்டு அந்த மனைவியை டக்குன்னு ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ண வைக்கிறான், ரேப் பண்ணுறான், சம்மதிக்கலைன்னா அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டில் இரும்பு ராடு சொருகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார். ஸோ இது நடந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இதை நாம் நினைத்து பார்த்தால் என்ன ஆகும், தானாக ஒரு வெறுப்பு வந்துடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெறுப்பு, நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மதம் இந்து மதம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கோபம் அதிகமாகும். அந்த செகண்ட் நான் தான் இந்து இல்லையே, நான் ஏன் கோபப்படணும்? இப்போ நான் முஸ்லீமாகவே இருக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதை கேள்விப்படும் போது என்ன ஆகும், இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இப்போ நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றமனப்பான்மை தான் வரும் இல்லையா? ஸோ ஆனால் அதுவுமே கிடையாது, நான் வெறும் ஆத்மா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், நல்ல வேலை இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கணக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தலைவன் சைக்கோவாக இருக்கிறானோ கூட இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு ஜால்ரா போட்டு தான் ஆகணும். இப்போ நார்த் கொரியாவில் பார்க்குறோம், நிறைய இடங்கள் அப்படி தான். ஸோ அந்த ஒருத்தன் அப்படி இருப்பான், அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவுரங்கசீப் உண்மையிலே முஸ்லீம் தான் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா கிறிஸ்டினாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், உலகத்தில் எத்தனையோ மதம் இருக்குது, ஏதோ ஒரு ஆத்மாவாக கூட இருக்கலாம். ஏன்னா அது கணக்கு வழக்கு உள்ளதுபடி ஒரு இடத்துல போய் பிறக்கும். அப்போ அந்த ஒரு மிருக குணம் உள்ள ஒரு ஆத்மா அடுத்த ஜென்மத்தில் இந்துவாக பிறந்தாலும் அதே மிருக குணம் தான் வெளிப்படுத்தும், கிறிஸ்டினாக பிறந்தாலும் அதே மிருக குணம் தான் வெளிப்படுத்தும், முஸ்லீமாக பிறந்தாலும் அதே மிருக குணம் தான் வெளிப்படுத்தும். அது நமக்கு தெரியாது. இன்னும் மோசமானது என்னென்னா, அது நாமளாகவே கூட இருக்கலாம். ஏதாவது கேரண்டி இருக்கா? ஏன்னா இப்போ அதை கேட்டாலே உங்களுக்கு கோபம் வருதுன்னா, அப்போ இதே கோபம் தானே அவனுக்கு அது வேறு விதமாக வெளிப்பட்டு இருக்குது. ஸோ அதனால் மெயினாக யாருக்கு தெரியுமா இது பயங்கர கோபம் வரும்? யார் அவுரங்கசீபாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் பயங்கர கோபம் வரும். ஏன் தெரியுமா? அவங்க கோபம் வரும் இல்லையா, அவனை இது பண்ணணும் அது பண்ணணும், இது எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறதே உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். கடைசியில் கடவுள் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதையே போட்டு காட்ட, அந்த அவுரங்கசீப் யார் தெரியுமா, நீ தாண்டா தம்பின்ட்டு காட்டுவார். இந்த விஷயம் பைபிளில் இருக்கும். பைபிளில் வந்து தாவீது கிட்ட ஒரு இறைத்தூதன் ஏதோ ஒன்று சொல்லுவான். ஒரு பொண்ணு அவனுடைய படை வீரனுடைய மனைவி குளிச்சுட்டு இருக்கும்போது தாவீது பார்த்துருவான். பார்த்து அழகில் மயங்கிட்டு அவளுக்கு, இவன் தான் ராஜா வச்சு அவளை கூப்பிட்டு வர சொல்லி காமத்தில் ஈடுபட்டுருவான். இப்போ இவனுக்கு குற்றமனப்பான்மை இருக்கும். ஏன்னா அந்த அவளுடைய கணவன் இவனுக்கு ரொம்ப விசுவாசமானவனாக இருப்பான். இதை பார்த்தோன்னா குற்றமனப்பான்மையாக இருக்கும். அதனால் அவனை வந்து ஒரு யுத்தத்தில் எதிரிகள் கிட்ட அனுப்பிச்சிட்டு நீங்கள் எல்லாம் எட்ட வந்துடுங்கன்னுவான். இவனையும் கொலை பண்ண மாட்டான், பட் ஆனால் இது கொலைக்கு ஈக்குவல் தான் இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணுறான். ஸோ இப்போ இறைத்தூதன் வந்து தாவீது கிட்ட சொல்கிறான், உன் நாட்டில் வந்து ஒருத்தன் ஒரு ஓமையாக ஒரு ஆட்டோட ஒப்பிட்டு அந்த ஆட்டை வந்து கொண்டுட்டாங்க, என்ன பண்ணலாம், அப்படிப்பட்டவன் யார், அவனை நான் விடவே மாட்டேன், அது நீ தாண்டா அப்படின்ட்டு இறைத்தூதன் சொல்லுவான். ஸோ இதை புரிஞ்சிக்கணும் அன்பு சகோதரர்களே. உங்களுக்கு யார் மீது பயங்கர கோபம் வருதோ, கடந்த காலத்தில் நடந்த ஒரு அநியாயம் செய்தவர்கள் மீது, அது நீங்களாகவே இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. ஸோ ஏன்னா அந்த குணம் நமக்குள்ளே இப்பயும் இருக்குது இல்லை. அப்போ அந்த குணத்தை அழிக்கணும். நான் இந்த குணத்தை வச்சு எந்தெந்த மதத்தில் பிறந்து என்னென்ன பண்ணணும் தெரியலையே இல்லையா. அந்த உடலை பார்த்து மயங்கிடாதீங்க. உள்ளே இருக்கிற ஆத்மா உங்கள் குழந்தையாக இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை உங்களுக்கு பண்ணலாம், துரோகம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். வேறு யாரோ குடும்பமாக இருக்கலாம், வேறு ஜாதி மதம் நாடு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் முன் ஜென்மங்களில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்கள் சொந்த குழந்தையாக இருக்கலாம். அது தெரியும் போது நமக்கு, ஏன்னா இப்போ உங்களுக்கு துக்கம் கொடுக்கும்போது நீங்கள் விட மாட்டீங்க, இன்னும் பயங்கரமாக எதிர்த்து அடிப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. கடைசியில் அது யாருன்னு தெரியும்போது தான் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நியாய தீர்ப்பு நாள் கடைசியில் தனியாலாம் வராது, இப்போ நடந்துட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இலக்கு தெளிவாக இருக்கணும். நாம் மேலே போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம் இல்லையா. சொர்க்கம் மேலே கிடையாது, உயர்ந்த குணம் அப்படி சொல்கிறேன். அப்படி மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறோம்.
அப்போ ஆத்மான்ற உணர்வில் போய்கிட்டே இருக்கணும். காமன்ற புயல் ஆத்ம தீபத்தை அணைச்சிடக்கூடாது, கோபன்ற புயல் அணைக்கக்கூடாது, பற்று பேராசை அகங்காரன்ற புயல் அணைச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுல கவனம் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நரகத்துக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. வேறு ஒரு நாட்டில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, அந்த நாட்டில் போர், இப்போ உக்ரைனுக்கே போயிருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, அங்கே திடீர்னு போர் வந்துடுச்சு. அங்கே யார் அடித்தாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு தான் நினைப்பீங்க இல்லையா? ஏன்னா அது உங்கள் நாடு கிடையாது. அந்த மாதிரி நம்ம ராஜ்யம் சொர்க்கம், இதே பாரத பூமி சொர்க்கமாக போகுது. அங்கே தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும், டாப் டு பாட்டம். அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு தெய்வீக குணம் மட்டுமே இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி நான் மாறணும் இல்லையா? இது இப்போ நமக்கு மிகப்பெரிய எதிரி. அப்படி மாற விடாமல் தடுக்கிறது என்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதுக்கு காரணம் என்ன? உடம்புன்னு நினைக்கிறது. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. இந்த எதிரி அழிக்கணும். அதனால தான் இந்து மதத்தில் மயான கொள்ளையின் பொழுது அந்த அம்மனுடைய உருவத்தை மண்ணிலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சு அது மேலே ஏறி மெரிப்பாங்க கடைசியில் எல்லோரும். அப்படின்னு அர்த்தம், அந்த உடல் உணர்வை உடைப்பதன் மூலமாக தான் நம்ம பூஜைக்குரிய நிலையை அடையிறோம். சாதாரண மனிதனாக இருந்தவர்கள் உடல் உணர்வை முற்றிலும் வென்றால் சொர்க்கத்திற்கு போகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தான் நரகத்தில் கோயில் கட்டியும் கும்பிட்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறார். அப்போ யுத்தம் நமக்கு மாயையோடு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தோடு. ஸோ அது என்னை தாக்கக்கூடாது, அதுக்கு நான் உடம்பு கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, இது சதா சொல்லி சொல்லி உங்கள் மனதை டக்குன்னு அமைதிப்படுத்த நீங்கள் எதிரி வீழ்த்திக்கிட்டே இருக்கிறீங்க, எதிரி மீது வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த வெற்றியின் திலகமும் ஒரு அர்த்தம் போட்டு வைக்கிறது. ஸோ ஆப்ரேஷன் சிந்தருக்கு 2 அர்த்தமும் இருக்குது. நான் ஆத்மான்னு அர்த்தம், என்னுடைய கணவன் சிவ பரமாத்மா, அவருடையவர் ஆகியிருக்கிறேன். அடுத்தது அவரை மட்டும்தான் நான் கணவனாக, பெண்ணுக்கு கணவன் தான் எல்லாமே இல்லையா? ஸோ அப்படி சகலமும் எனக்கு அவர் மட்டுமே, வேறு எந்த மனிதனுக்கும் எனக்கும் பகையும் கிடையாது, விருப்பம் கிடையாது. அன்பு செலுத்துவேன், ஆனால் விலகி. அந்த அன்பு பற்றாக உறவாக மாறிடக்கூடாது. மாறினா மறுபடியும் மிருக குணம் வந்துடும். நான் வெறும் ஒளிப்புள்ளி, தனியாக தான் மேலேருந்து பூமிக்கு வந்துச்சு, இப்போ தனியாக தான் மேலே போகிறோம். போயிட்டு இந்த பூமி சொர்க்கமானவுடன் நான் வருவேன், என் தகுதிக்கு ஏற்ப நான் 100% தூய்மையாயிட்டாக வருவேன். ஸோ இதில் கவனம் வைங்க. ஏன்னா கடவுள் சொன்னது என்ன அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக இந்த அணுகுண்டெல்லாம் போட்டு எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. இந்தியாவில் அது நடக்காது. அதுக்கு பதிலாக இனக்கலவரம் வரும் இறுதியில், மக்களுக்குள்ளே நடக்கிற மக்கள் புரட்சி. ஸோ அது எதனால் வருமோ தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் அடிக்கடி இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அது வந்தாலும் வரலாம். ஸோ அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று இதெல்லாம் இல்லாட்டினா உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. கடவுள் பாதுகாப்பார். உடல்ன்ற உணர்வே மறந்து ஒளியாகவே உங்களை உணர ஆரம்பிச்சிட்டிங்க பயிற்சி பண்ணி அப்படின்னா, உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க, பாலியல் ரீதியாகவோ அல்லது கொலை பண்ணுறது அந்த மாதிரி வந்தாங்கன்னா, அவர்களுக்கு உங்கள் உடம்பே தெரியாது, ஒரு பிரகாசமான ஒளி தான் தெரியும். அப்படியே இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. எப்போ கடவுள் சொல்கிற மாதிரி ஆத்ம உணர்வில் பரமாத்மாவை மட்டுமே 24 மணி நேரமும் நினைச்சிட்டு இருந்தால் அவர் பொறுப்பு. ஏன்னா கடவுள் மட்டும்தான் நமக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியும், எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஸோ இறைவனுடைய ஞானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.